அந்த காலகட்டத்தில் தை பொங்கல் வந்தது. தை பொங்கலை முன்னிட்டு எல்லா ரேஷன் அட்டைக்கும் 2500 ரூபாய் பொங்கல் தொகுப்புல கொடுத்தோம். இது அதிமுக ஆட்சின்னு. அப்ப ஸ்டாலின் பேசினாரு, ஏன் 2500 ரூபாய் கொடுக்குறீங்க, ரேஷன் அட்டைக்கு 5000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க சொன்னதுதான் நாங்க திருப்பி சொல்றோம். இன்றைக்கு உங்களுடைய ஆட்சியில ஏழை மக்கள் எந்த பலனும் கிடைக்கல, எந்த நன்மையும் கிடைக்கல. கடைசி இந்த ஆட்சியோட நீங்க போக போறீங்க. இறுதி கட்ட வந்தாச்சு. இப்போவாது இந்த ஏழை மக்கள் மகிழ்ச்சியோட தை பொங்கல் கொண்டாடுவதற்கு ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 5000 ரூபாய் இந்த பொங்கல் தொகுப்போடு வழங்க வேண்டும். அதே போல இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றார், உலக முதலீட்டு மாநாட்டை நடத்துன்னு சொல்லி. முதல்ல அதிமுக அம்மா இருக்கின்ற பொழுதுதான் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினாங்க. 2015 2,42,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது. அதுல 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. அதனால 4,70,000 கோடி 4,70,000 பேர் நேரடி வேலைவாய்ப்பு, மறைமுகமாக 5,30,000 பேர், சுமார் 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்பட்டது. அதே போல அதிமுக ஆட்சியில் 3,501 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டு 10 லட்சம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு, 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். இதெல்லாம் தான் இப்ப முடிவுற்று பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. திமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்னும் நடைமுறைக்கு வரல. அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்னைக்கு செயல்பாட்டுக்கு வந்து பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கிடைக்கின்ற சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கோம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அண்மையில் ஜெர்மன் நாட்டுக்கு போனார். போயிட்ட பொழுது விமான நிலையத்தில் பேட்டி கொடுத்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும், அதுல 10,62,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும், அதன் மூலமாக 32,81,000 பேருக்கு வேலை கிடைப்பதாகவும் சொன்னார். அதற்கு பிறகு 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்து சொல்றார். அப்படின்னா 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்க வேணும். வேலை கிடைச்சதா? பொய் தானே. அதோட தேர்தல் நேரத்தில் 520 அறிவிப்பு வெளியிட்டார். அதுல பிரதான அறிவிப்பு, கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்து சொன்னார். உயர்த்தினாரா? இன்றைக்கு மத்திய அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மத்திய அரசுக்கு வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்தோம். இந்த ஏழை மக்களுக்கு அந்த 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமாக பயன்பெறுகின்றார்கள். மேலும் பயன்படுகின்ற விதமாக அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசுக்கு அதிமுக கட்சி அழுத்தம் கொடுத்ததின் காரணமாக இன்றைய தினம் மத்திய அரசு 100 நாள் இருந்து 125 நாளா உயர்த்திருக்குது. பணி பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. ஒரு ஆண்டுக்கு 125 நாள் வேலை கொடுத்தா தீர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை இன்றைக்கு மத்திய அரசு இயற்றிருக்குது. அதை வேண்டும் என்று திட்டமிட்டு திமுக தலைவர், திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் எல்லாம் போராட்டம் நடத்துறாங்க. இன்றைக்கு 100 நாள்ல 125 நாளா உயர்த்ததுக்கு போராட்டம். ஆனா இவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 100ல இருந்து 150 நாளா வாக்குறுதி கொடுத்து அவருடைய ஓட்டுகளை பெற்று எதுவுமே செய்யல. செஞ்ச அரசை எதிர்த்து போராட்டம் நடத்துகின்ற கட்சி திமுக கட்சி, திமுக கூட்டணி என்பதை எண்ணி பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த 100 நாள் வேலை திட்டம் ரத்தாய்விடும் என்று ஒரு பொய்யான செய்தி, அவதூறு செய்தியை வெளியிடுகிறார்கள். நம்ப வேண்டாம். 100 நாள் வேலை திட்டம் 125 நாளாக உயர்த்தப்பட்டு இது நிரந்தரமாக தொடரும். அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நான் 125 நாட்களை 150 நாளாக உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா மத்திய அரசோடு நாங்கள் இணக்கமா இருக்கிறோம். இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் தான் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை மத்திய அரசு பெற்றோம். திமுக ஆட்சியில் இன்றைக்கு அவரோடு எதிர்த்து இருக்கின்ற காரணத்தினால இவர்கள் வைக்கின்ற கோரிக்கை முழுமையாக நிறைவேற்றவில்லை. அவரோட ஒத்து போகல. வேண்டுமென்ற திட்டமிட்டு எப்பொழுது பார்த்தால் மத்திய அரசை குறை சொல்லி தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல, திட்டங்கள் கிடைக்கல. இதனால மக்கள் தான் பாதிக்கிறாங்க. ஸ்டாலின் குடும்பத்துக்கு என்ன வந்தது? இன்னைக்கு ஓட்டு போட்டு 39 எம்எல்ஏ எம்பி நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க. 39 நாடாளுமன்றத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன புதிய திட்டத்தை கொண்டாந்தீங்க? என்ன நிதியை பெற்று தந்தீங்க? ஒண்ணுமே கிடையாது.
ஆகவே வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெறும். மக்களுடைய ஆதரவை பெற்று அதே போல மின் கட்டண உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டுட்டாங்க. இதனால மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. வீட்டு வரி நகரத்தில் 100% உயர்வு, கடை வரி 150% உயர்வு, கடைக்கு பீக்கவர் அப்படின்னு மாலையில டபுள் சார்ஜ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. சிந்திச்சு பார்க்க வேண்டும். அது மட்டும் சிறுபான்மை மக்களை வேண்டுமென்ற திட்டமிட்டு ஏமாற்றுகிறது திமுக ஆட்சி. அண்ணா திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி அண்ணா திமுக. எல்லா மதமும் சமமாக பார்க்கிறோம். எங்களுடைய ஆட்சி காலத்தில் சாதி சண்டை மத சண்டை இல்ல, மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அண்ணா திமுக இருந்தது. இன்றைக்கு வேண்டுமென்ற திட்டமிட்டு இந்த திமுக ஆட்சியில குளறுபடி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சிறுபான்மை மக்கள் நம்ப வேண்டாம். அண்ணா திமுக ஆட்சியில் தான் சிறுபான்மை மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அவர் நிம்மதியாக அவர் வாழ்ந்த பூமி தமிழ்நாடு பூமி அண்ணா திமுக ஆட்சியில் என்பதை நேரத்தில் நினைவு கூர்ந்து 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக கூட்டணியில் அண்ணா திமுக வேட்பாளர் நிற்கிற பொழுது இரட்டை சின்னத்திலே வாக்களித்தவரை வெற்றி பெற செய்யுங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு, ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். எல்லா வந்திருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் பத்திரமா வாகனத்தில் வீட்டுக்கு போய் சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இங்கே வருகின்ற அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.